நீங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து லேர்ன் பண்ண போறீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். இந்த 2 சிச்சுவேஷன் தான் மோஸ்ட்லி வந்து இருக்கும். ஒண்ணு வந்து ஒருத்தவங்களுக்கு டைம் வந்து நெறையா இருக்கும், மணி கம்மியா இருக்கும். இல்ல மணி வந்து நெறையா இருக்கும், டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ நான் சொல்ல போறவங்க வந்து, எனக்கு வந்து டைம் வந்து நெறையா இருக்கு. பட் வந்து மணி ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ நான் வந்து எப்படி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்றது அப்படிங்கிறதுக்காக தான். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா வந்து எல்லாத்துலயுமே கத்துக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்கில் தான். அது ஒண்ணும் பெரிய கோடிங் மாரி எல்லாம் பெருசாக எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? நான் அத பத்தி ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து நான் நான் குடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணுச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பத்தி நான் சொல்லிர்றேன். என்னோட பேர் வந்து ராக்கி முத்து. நான் வந்து இப்போ ஃப்ரீலான்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டரா ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் கம்பெனிஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து நானே வந்து ப்ராஜெக்ட்லாம் எடுத்து வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து லேர்ன் பண்ண போறீங்க. என்கிட்ட வந்து ஃப்ரீயா தான் மோஸ்ட்லி லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கவே இருக்கு. யூடியூப் சேனல்ஸ் அப்படிங்கிறது நெறையவே இருக்குது. நான் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சேனல்ஸ்லாம் நெறையா வந்து பார்த்து தான் வந்து கத்துக்கிட்டேன். பட் வந்து மோஸ்ட்லி என்னன்னா, பார்த்தா மட்டும் வந்து போதாது. நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஏதாவது நீங்க பண்ணணும். அதாவது நீங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுக்குள்ள அது ஒரு டைட்டில் மட்டும் தான். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கீழ நெறையா இருக்கு. அதாவது சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் இருக்கு, இமெயில் மார்க்கெட்டிங் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இமெயில் மார்க்கெட்டிங்கோட கன்டென்ட் ரைட்டிங் அந்த மாரி கூட இப்போ உங்களுக்கு என்ன வந்து பிடிக்குதோ அத பண்ணலாம். அது எஸ்இஓ கூட இருக்கு. ஸோ வந்து இன்னொன்னு சொல்லிக்கிறேன். நீங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லி ஃபுல்லா எடுத்து எல்லாமே பண்ணாம, இப்போ வந்து நான் வந்து சோஷியல் மீடியால அத பத்தி எனக்கு ஃபுல்லா தெரியும். எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு. நான் அத மட்டும் பண்ணலான்னா, ஓகே அத மட்டுமே பண்ணலாம். ஏன்னா, சோஷியல் மீடியா ஸ்பெஷலிஸ்ட் அப்டின்ட்டு இருக்காங்க. இங்க ஒரு கன்டென்ட் ரைட்டிங் மட்டும் எனக்கு வேணும். அதான் எனக்கு ரொம்ப அது பிடிக்கும்னா, கன்டென்ட் ரைட்டிங் வந்து போயிருங்க. இல்ல எஸ்இஓ எனக்கு பிடிக்கும்னா, எஸ்இஓ போயிருங்க. ஏதாவது ஒண்ண வந்து சூஸ் பண்ணி அது நல்லா பண்ணீங்கன்னா, அது வந்து நீங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆக முடியும். அது நல்ல ஒரு சேலரி வந்து குடுக்க முடியும். அதுதான் அப்படின்னு சொல்லி உங்களால ஒரு அடையாளப்படுத்தி, அது மூலம் நெறைய மணி வந்து ஜெனரேட் பண்ண முடியும். இப்போ டோட்டலா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போகாம, ஜஸ்ட் இத நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலும் கூட நல்லாருக்கும். நீங்க வந்து யூடியூப் சேனல் வந்து பார்த்து வந்து நீங்க வந்து லேர்ன் பண்ணீங்க. அதாவது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா இதுதான், அப்புறம் வந்து எஸ்இஓனா இதுதான், அப்புறம் இமெயில் மார்க்கெட்டிங் வந்து இப்படி தான் பண்றது. எல்லாமே வந்து நீங்க ஜஸ்ட் வந்து பார்க்குறீங்க. பட் வந்து பிராக்டிகலா எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. இதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, நான் சொல்றது பாருங்க. இப்போ சோஷியல் மீடியா பத்தி மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும். பெருசா இருக்காதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த சோஷியல் மீடியால வந்து இப்போ Facebook, Instagram அப்படின்னா பேஜ வந்து கிரியேட் பண்ற மாரி இருக்கும். தென் அத வந்து எந்த பிசினஸ்க்கு வந்து கிரியேட் பண்ணா அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாரி கொண்டு வர மாரி அது உங்களுக்கே நல்லா தெரியும். தென் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆட் வந்து போடுறது எப்படி அப்படிங்கிறதான். நீங்க ஒரு டீ ஷாப்புக்கு வந்து இப்போ ஏன்னா டீ ஷாப்புக்கு கூட ஆட் வந்து போடுறாங்க. ஸோ அதனால சொல்றேன். இன்னும் அவங்க அந்த பிசினஸ்க்கு வந்து யார் வந்து கஸ்டமர் வருவா? என்ன ஏஜ்ல வருவாங்க? ஸோ இதையெல்லாம் நீங்க டார்கெட் பண்ணி போணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃப்லைன்ல சும்மா ஒரு பேப்பர் பேனா எடுத்துட்டு உட்காந்துட்டு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து எழுதி பார்க்கணும். தென் அதுக்கப்புறம் வந்து இருக்கவே இருக்க இந்த Facebook ஆட்ஸ் மேனேஜர்ன்னு சொல்லி சும்மா நீங்க ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு, அதுக்குள்ள போயிட்டு இவங்கள டார்கெட் பண்ணலாம்னு சொல்லி சும்மா நீங்க பிராக்டிஸ் வந்து பண்ணிட்டே இருங்க. அதே மாரி தான் நீங்க வந்து Google ஆட்ஸுமே பண்ணணும். அதுக்கு என்ன வரும் அப்படின்னா, இங்க வந்து Facebook ஆட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட், பிஹேவியர் இந்த மாரி வரும். ப்ளஸ் Google ஆட்ஸ்ல இதுவும் சேர்ந்து கீவேர்ட்ஸுமே வந்து ஆட் ஆகும். கீவேர்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராட் மேட்ச் இருக்கு, பாட் மேட்ச் இருக்கு. ஸோ இதில ஒரு டைப்லாம் போயிட்டுருக்கும். அதெல்லாம் நான் சொன்னா உங்களுக்கு வந்து குழம்பிரும். ஸோ இதில வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதெல்லாமே ஃப்ரீ தான். நீங்க பணம் போட்டு ரன் பண்ண முடியாது. ஒரு ஸ்டேஜ் நீங்க வந்து இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, பட் நான் ரன் பண்ணலாம் அப்படிங்கிற எப்ப நீங்க நினைக்கிறீங்களோ, ஒரு 300, 400 500 கூட போட்டு நீங்க ரன் பண்ணி பார்க்கலாம். நீங்க இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா வந்து நீங்க லேர்ன் பண்ணதுக்கப்புறம், ஓகே நான் ஃபுல்லா லேர்ன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஏதோ ஒரு பிசினஸுக்கு நீங்க சும்மா ஒரு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு, அவங்க மூலமா அவங்க அக்கவுண்ட் வச்சு நீங்க ஒரு சின்ன அமௌண்ட்ட போட்டு நீங்க ட்ரையல் பண்ணி அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருங்க. பண்ணீங்க அப்படின்னா தான், உங்களுக்கு அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா தெரியும். இம்ப்ரஷன் எவ்வளோ வந்திருக்கு? கிளிக்ஸ் எவ்வளோ வந்திருக்கு? நம்மள ஒரு கிளிக் வந்து எவ்வளோ வந்து காஸ்ட் வந்திருக்கு? இதெல்லாமே டீட்டெயில்டா உங்களால வந்து பார்க்க முடியும். அப்புறம் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலா இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்இஓ அப்படிங்கிறது வந்து ரீசென்ட்டா வந்து ரொம்பவே நல்லா வந்து போயிட்டுருக்கு. எஸ்இஓ பண்றவங்களுக்கு வந்து அதிகமான சார்ஜஸ் வந்து குடுத்துட்டுருக்காங்க. ஏன்னா, Google ஆட்ஸு அப்புறம் வந்து Facebook ஆட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டேக்கு ஒரு ரூ. 1000 செலவு பண்றாங்க இல்லையா? Google ஆட்ஸ்க்கு மட்டும் ஒரு நாளைக்கு ரூ. 500 Facebook ஆட்ஸ்க்கு ஒரு 500, 1000 செலவு பண்றாங்க. மொத்தமா ரவுண்டா டாக்ஸ்லாம் போட்டு ஒரு ரூ. 2000 வச்சுக்கோங்க. ஒரு மந்த்லி நீங்க சார்ஜ் பண்ணி பாருங்க. ஒரு 30 நாளைக்கு போட்டீங்கன்னா, அதுவே ஒரு பெரிய அமௌண்ட் வந்துரும். ஆனா, நீங்க எஸ்இஓ பண்ணீங்க அப்படின்னா, Googleல தேடும்போது அதோட வெப்சைட்ட பண்ணாலும் சரி, இல்ல வந்து நீங்க Google பிசினஸ் ப்ரொஃபைலுக்கு வந்து ரிவ்யூ ரேட்டிங் வச்சு பண்ணாலும் சரி, ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ்க்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி அந்த வர்ற கஸ்டமர்ஸ் வந்து உங்கள வந்து தேடி வருவாங்க. ஸோ, உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்காது. எஸ்இஓ பண்ணிட்டீங்க அப்படின்னா. அதாவது பண்றதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஒரு 6 to 8 மந்த் வரைக்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து எடுக்கும். பட் ஒன்ஸ் நீங்க அந்த கீவேர்ட்ஸ்க்கு அந்த வெப்சைட் வந்து ரேங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு வந்து கீழ இறங்காது. ஸோ, இதனால வந்து பணம் வந்து மிச்சமாகுதுல்ல. இப்போ ஒரு 30 நாளுக்கு போட்டீங்கன்னா, ஒரு ரூ. 60,000 வருதுன்னா இன்னும் சேர்த்தி. இப்போ ஆர்கானிக்கா இன்னும் குரோ பண்ணி விட்டாங்க இல்லையா? மந்த்லி ஒரு சம் கீவேர்ட்ஸுக்கு தான் நீங்க வந்து சார்ஜ் பண்ணுவோம். ஃப்ரீலான்ஸா ஒர்க் பண்ணாலும் நான் அப்படித்தான் சார்ஜ் பண்ணிட்டுருக்கேன். ஒரு 5 கீவேர்டுக்கு நான் 10,000 இப்போதைக்கு சார்ஜ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த மாரி நான் பண்ணாலும்,
காசு கம்மி தானே. மொத்தமா ஒரு 2 மாச காசு எடுத்து நான் அது பண்ணாலும், பட் நெறைய மந்த்தோட அமௌண்ட் வந்து மிச்சமாகுதுல்ல. ஸோ, அதனால வந்து எஸ்இஓ அப்படிங்கிறது இப்போ ரீசென்ட்டா ஒரு பூம் ஆயி போயிட்டுருக்கு. நீங்க வந்து எஸ்இஓ கூட ட்ரை பண்ணலாம். இது வந்து டோட்டலாமே ஆஃப் எட்ஜ் எஸ்இஓ தான். நீங்க வந்து பிராக்டிஸ் அது காப்பி பேஸ்ட் பண்ற மாரி இருக்கும். பட் கரெக்ட்டா பண்ணணும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா, நல்லா ஒரு வெப்சைட் வந்து ரேங்க் பண்ணி நீங்க வந்து அமௌண்ட் வந்து எர்ன் பண்ணலாம். ஃபைனலா நான் சொல்றது ஒண்ணு தான். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க நீங்க வந்து எப்படி கத்துக்கிட்டாலும் ஓகே தான். பட் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு, ஒன்ஸ் நீங்க இன்டர்ன்ஷிப் அட்டெண்ட் பண்ணிட்டு ஜாப்க்கு போறீங்க அப்படின்னா, இன்டர்ன்ஷிப் அட்டெண்ட் பண்ணிட்டு ஒரு கம்பெனியில வந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். டைரக்ட்டா நான் கத்துக்கிட்டு ஒரு கம்பெனிக்கு டைரக்ட்டா போனீங்க அப்படின்னா முடியாது. இன்னொருத்தவங்க வந்து நீங்க பிசினஸ் பண்ணிட்டுருப்பீங்கல்ல, நீங்க வந்து உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து எஸ்இஓ தான் தேவைப்படாது. ஆட்ஸ போட்டு அதாவது உங்க பிசினஸ் கஸ்டமர்ஸ கொண்டு வரது தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வேலையா இருக்கும். அந்த மாரி பண்ணும்போது ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர வச்சு நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னா கரெக்ட்டா இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்களே வந்து ஆட்ஸ்லாம் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இப்போ வந்து நெறைய பிசினஸ் பண்றவங்களே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணிட்டு, அவங்க பிசினஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து நான் சொல்ல வரது வந்தாங்க. 2 விதமா நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கலாம். ஃப்ரீயாவும் கத்துக்கலாம், பெய்டாவும் கத்துக்கலாம். உங்களுக்கு எது வந்து இப்போதைக்கு கரெக்ட்டா இருக்கு அப்படிங்கிறத உங்கள்ட்ட எது அதிகமா இருக்கோ, டைம் இருந்தா டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல மணி இருக்குன்னா, மணிய வந்து யூஸ் பண்ணி நீங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணலாம். நீங்க ஜாப்க்கு போனாலும் சரி நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு. நீங்க வந்து உங்க பிசினஸ்க்கு வந்து நீங்க அத யூஸ் பண்ணிக்கிட்டாலும் கரெக்ட்டு தான். நல்லாவே உங்களோட பிசினஸ் வந்து குரோத் பண்ண முடியும். நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ பேசுறங்காட்டி ரொம்ப லேக் ஆகும்னு நெனைக்கிறேன். ஸோ, நான் நெக்ஸ்ட் டைம் பேசும்போது உங்களுக்கு நான் கரெக்ட்டா வந்து குடுக்குறேன். இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வேல்யூ வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த சேனல மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் அடுத்த ஒரு வீடியோல வந்து பார்க்கலாம். பாய்.